கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட் எப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டு மண்டைய காய வச்சுட்டாங்க. ஆமா. மண்டைய தான். ஆனா உண்மை என்னன்னா, அது ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி இருந்துச்சு. ரூம்குள்ள நுழைஞ்சதுமே நான் என் புருஷன பார்க்கல. அந்த பூக்களையும், அந்த டபுள் பெட்டையும், அந்த பால் டம்ளரையும் தான் பார்த்தேன். நம்ம சமையல் பத்தி பேசுவோம், இல்லன்னா நம்ம பழைய கிரஷ் பத்தி பேசுவோம்னு மனசுக்குள்ள 1000 டயலாக்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் என் வீட்டுக்காரர் உள்ள வந்தார். அவர் என் பதற்றத்த புரிஞ்சுக்கிட்டாரோ என்னவோ! இப்போதைக்கு இந்த படத்தோட கிளைமாக்ஸ அப்புறம் பார்க்கலாம். முதல்ல பசிக்குது. வடை பாயாசத்த பத்தி பேசுவோமா? ன்னு கேட்டாரு. நான் கூட பந்தியில வச்சது பத்தி சொல்றாருன்னு நெனச்சேன். அவர் எனது பாவாடைக்குள் இத்தன வருஷமா பத்திரமா வைத்திருந்த ஒப்பிய வடைய பற்றி சொல்லி, அவரோட பாயாசத்தை அதில் சிந்தி ஆண்மையை நிரூபித்தார். நான் என் பெண்மைய பரிசாக கொடுத்து பூரித்தேன். இரவு முழுக்க அந்த வட பாயாச விருந்து நடந்தது. அடுத்த நாள் காலை வெளியே வந்தபோது எனது அம்மா என்ன பார்த்து, "என்னடி, மாப்பிள்ள உனக்கு பாயாசம் விருந்து வச்சாரு போல" என்று சொல்லி என் இடுப்பில் ஒட்டியிருந்த மாப்பிள்ளையோட பாயாசத்தை தொட்டு வாயில் வைத்துக் கொண்டாள். அந்த ருசியில மாப்பிள்ளைக்கு அடிமையானாள்.